தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருநாசன். எதிர்வரும் சனிக்கிழமை சிவனை வேண்டி வழிபாடு செய்யும் பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி சனிக்கிழமை சிவனை வேண்டி வழிபாடு செய்யும் தேய்பிறை பிரதோஷ விரதம் சிவன் கோவில்களில் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. சிவன் கோவில்களில் நந்தியம் பெருமானுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த பிரதோஷ விரதம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குருமுதல்வர் மகாராஜ் ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற சனிக்கிழமை 24/5/2025 வைகாசி மாதம் 10ஆம் நாள் அன்றைய தினம் அண்ட சராசரங்களை ஆளுகின்ற இறைவன் சிவனை வேண்டி வழிபாடு செய்கின்ற சிறந்த விரதமாகிய பிரதோஷ விரதம் சனிக்கிழமை அமைந்திருக்கிறது. சனி பிரதோஷ விரதமாக அனுஷ்டிப்பார்கள். நமக்கு ஏற்படுகின்ற சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலே அமிர்தத்தை கடைவதற்காக பால்கடலை கடைந்த பொழுது அங்கு அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றிய பொழுது தேவர்களை காப்பதற்காகவும் சகல ஜீவராசிகளையும் உயிரினங்களை காப்பதற்காக இறைவன் அதனை உண்ட காலம். அதனை சக்தியானவள் தொண்டையிலே இறுக பிடித்தாள். இடரினும் தளரினும் எனதொரு நோய் என்கின்றதாகி அந்த தேவாரத்தை பாராயணம் செய்து இந்த பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள் வழிபாடுகளில் நந்தியம்பெருமானத்தில் நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளிலே நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே சிவன் ஆனந்த தாண்டம் ஆடுவதாக பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்பும், பிரதோஷமூர்த்தி பலம் பெறுகின்ற பொழுது சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே பலமை போல நாம் ஆலயத்தை சுற்றி வருவதல்ல, நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து இவ்வாறு 3 முறை இந்த பிரதோஷ காலத்திலே சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த பூஜை வழிபாடுகள் நாமும் கலந்து அன்றைய தினம் சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், லிங்க அஷ்டகத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். நமக்கு எது எல்லாம் முடிகிறதோ நமச்சிவாய பதிகம் பாராயணம் செய்யலாம். இவற்றையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் இறைவரெல்லாம் பூர்ணமாக கிடைத்து வாழ்வில் உயர்வு பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே இந்த பிரதோஷ மூர்த்தியாகிய அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.